கார்த்திக புராணம் 27வது அத்தியாயம். இவ்வாறு தனேஸ்வரனை அழைத்துச் சென்ற தூதர்கள் ஒவ்வொரு நரகங்களை காட்டிக்கொண்டு வர தனேஸ்வரனானவன் தூதர்களை பார்த்து, தூதர்களே, இது என்ன நரகம்? இந்த நரகத்தில் உள்ளவர்கள் மகா வேதனை அடைகிறார்களே என்று கேட்க, தூதர்கள், அப்பா தனேஸ்வரா, இந்த நரகமானது தீ நரகம். இந்த பாவிகள் மகா கர்மிஷ்டர்களாய் தமது நேம நிஷ்டைகளை காலம் தவறி செய்ததினால் இவர்கள் தீக்குழியில் வீழ்ந்து அவதிப்படுகிறார்கள். இதோ பார், இவள் தன் பர்த்தாவை நீக்கி பரபுருஷன் மேல் இச்சை கொண்டு திரிந்து காலம் தள்ளியதால் இவளை அக்னி ஸ்தம்பத்தை தழுவச் செய்கிறார்கள். இதோ இவன் காலம் தவறி பூஜைக்கு புஷ்பங்கள் கொண்டு வந்து கொடுத்ததால் இவனை கும்பிபாக நரகத்தில் போட்டு ஹிம்சிக்கிறார்கள். இவன் தன் சிற்றன்னையை பெண்டாள நினைத்ததால் ரௌரவம் என்னும் நரகத்தில் கிடக்கிறான். இவன் தன்னை பெற்ற தாய் தந்தையரை அன்னமிடாது தான் மட்டும் புசித்தாலும், மேலும் தாய் தந்தையர்களை அநேக விதமாக ஏசி உரைத்தும் ஹிம்சை செய்ததால் தப்தலோக நரகத்தில் சூடாக பழுத்த காய்ச்சிய இரும்பு தடியால் தாக்கப்படுகிறான். இவன் சதா கொலை, களவு, கொள்ளை, காமம் முதலிய தீ குணங்களால் தீய காரியங்களை செய்த இவனை செக்கில் போட்டு அரைக்கிறார்கள். இவள் தன் கணவன் இறந்த பின் பரபுருஷர்களை கூடி கர்ப்பத்தை அடைந்து அக்கர்ப்பத்தை மருந்து மூலம் சேதத்தை உண்டாக்கி கொண்ட இவளை ரம்பத்தால் இவள் திரேகத்தை துண்டு துண்டாக்குகிறார்கள். ஓ தனேஸ்வரா, தெரிந்து கொள், இதோ இத்திசையில் இருக்கும் அதிசயத்தை காட்டுகிறோம் என்று அழைத்து போய் அவனும் புண்ணியசாலிகளாயும் வைதீகமாயும் அமர்ந்த வேத பாராயண பட்டணம் செய்பவர்களை காண்பித்து, இவர்கள் எல்லாம் இல்லை எனாது கொடுத்த வள்ளலும் பஞ்ச காலத்தில் ஏழைகளுக்கு கஞ்சி வார்த்தவர்களும் லட்ச பேர்களுக்கு அன்னதானம் செய்தவர்களும் தன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் இறந்த பின் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நவசிரார்த்தம், ஏகோதிஷ்டம், ஷோடசம், சபிண்டீகரணம், வைதராணி கோதானம், பூதானம், சாலக்கிராம தானம் செய்து காலம் தவறாமல் கர்மத்தை முடித்தவர்களும் பர்தாவுக்கு பின் புசித்த உத்தமி ஸ்திரீ ரத்தினங்களும் தன் பத்தியே தெய்வமென பூஜித்தவர்களும் பர சொந்தத்தின் மேல் வெறுப்புற்றவர்களும் கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் வைத்து தாக சாந்தி தீர்த்தவர்களும் தாய் தந்தையரை வழிபடிந்து தாய் தந்தை சொல் கடவாமல் நடந்தவர்களும் குருவுக்கு பணிவிடை செய்து அவரால் உபதேசம் பெற்றவர்களும் பசுக்களுக்கு இறை புல் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தவர்களும் பால் இல்லா குழந்தைகளுக்கு மாற்றான் தாயிடம் கொடுத்து பாலை கொடுக்க போஷித்து கூலி கொடுத்து உபகாரம் செய்தவர்களும் தினம் தினம் தவறாது பாராயணம் கீத கோஷ வாத்தியங்களுடன் மந்திர பட்டணம் செய்தவர்களும் துலாம் கார்த்திகை மாதத்தில் காவேரி நதியில் தீர்த்தமாடியவர்களும் மேலும் காவேரியின் மகாத்மியத்தை கேட்டு அதன்படி நடந்தவர்களும் பாலடைந்த கோவில்களும் அன்னதான மடங்களும் கலாசாலைகளும் சீர்திருத்தம் செய்து அபிவிருத்தி அடைய செய்தவர்களும் இன்னும் நம் பட்டணத்தில் தேவ கன்னிகாஸ்தானத்தில் வேதங்கள் ஓதி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வழி தேடும் இவர்கள் எல்லாம் மகா புண்ணிய ஸ்வரூபங்கள் என்று சொல்லி யமதர்மராஜரிடம் அழைத்து செல்ல, யமதர்மரானவர் இந்த தனேஸ்வரனை பார்த்து, அப்பா தனேஸ்வரா, நீ இப்பொழுது யக்ஷாலுடைய உலகம் சேர்ந்து குபேந்திரனுடைய தம்பி யக்ஷனால் உனக்கு தனக்ஷயன் என்று பெயர் பெற்று பிரசித்தமடைவாய் என்று தனேஸ்வரனை யக்ஷலோகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆகையால் கார்த்திகை மாதத்தின் விரதத்தாலும் தீர்த்த ஸ்நான மகிமையாலும் காவிரியின் மகத்துவத்தாலும் விரதம் அனுஷ்டிப்பதாலும் நெல்லி, துளசி, கௌரி, நாகர் நோன்பு முதலிய விரதங்களை பரிபூர்ணமாக செய்து வருவதாலும் மனிதன் சாட்சாத்காரம் அடைய ஹேதுவாகிறான். புக்திக்கும் முக்திக்கும் பிரதமமாய் இருக்கும் இக்காவிரி மகாத்மியமானது அநேக ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நசிந்து மோட்ச சாம்ராஜ்ய பதவி அளிக்கும் என்று கிருஷ்ண பகவான் சத்யபாமையிடம் சொல்லி அருளினார். ராதே கிருஷ்ணா.